மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம இந்த பகுதியில் பேக் பெயினுக்குள்ள ஆசனாஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த ஆசனா செய்கிறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காலை முன்னாடி ஒவ்வொரு காலாக நீட்டிக்கோங்க. இப்போது இந்த வலது காலை தூக்கி இந்த இடது தொடைக்கு மேலே வச்சுடுங்க. இந்த கையை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த கை இது மேலே வச்சுக்கோங்க. லைட்டாக அப் டவுன் அப் டவுன். இதை அழுத்தக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கணும். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் பண்ணிட்டு இப்போ இடது காலை தூக்கி வலது தொடை மேலே அப்படி வைக்கணும். இந்த கை சும்மா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கை இப்படி வச்சு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்போ இந்த கால் நினச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காலை ஆட்டினோன்னா நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இப்போது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை பார்த்துடலாம். ரெண்டு காலையும் மடக்கி நல்லா இப்படி உள்ளே வச்சு ரெண்டு கையும் இதுக்கு வச்சு கோத்து இப்படி வச்சிடணும். ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கால் நல்லா இப்படி கீழே வரும். பட்டர்ஃப்ளை எப்படி பறக்குமோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக அப்படியே பண்ணிகிட்டே வரலாம். இந்த பட்டர்ஃப்ளை செய்ய செய்ய என்ன ஆகும்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். இது பேக் பெயினுக்கு ரொம்பவும் முக்கியம். எல்லாருமே நார்மலாக எல்லா லேடிஸ் எல்லா ஜென்ஸுமே இதை பண்ணலாம். இப்போ இது அப்படியே அப் இப்படி அப் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளோட ஷோல்டர் அப்படி ஃபுல்லாக அப்படி சுருங்கும். ரெண்டு எல்போவும் சேர்த்து வர மாதிரி இப்படி அப் டவுன் டவுன் பண்ணும் போது இந்த ஷோல்டர் அப்படி விரியும். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். நீங்கள் ஸ்பைன் எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறதுக்கே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இங்கே பேக் பெயின் நிறையவே வரும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இப்போ ரெண்டு காலும் முன்னாடி சேர்த்து வச்சு முன்னாடி நீட்டிடுங்க. கை கையில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேபி ராக்குன்னு சொல்லுவாங்க. வலது காலை இந்த இடது எல்போவில் இப்படி வச்சு ரெண்டு கையும் இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த கால் இப்படி கீழே வரக்கூடாது. இப்படி நல்லா மேலே தூக்கி செஸ்ட்டு கிட்ட வச்சு குழந்தைய தாளாட்டுற மாதிரியே இப்படி அப்படியே ஸ்விங் பண்ணிகிட்டே வரும். இப்போ இந்த கால் அப்படியே கீழே இறக்கிடலாம். இடது காலை பண்ண போகிறோம். இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. கால் நல்லா தூக்கிக்கோங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காலை முன்னாடி நீட்டிட்டு கை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுவும் செஞ்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை கால் எதுவும் வலிக்காது. இப்போ அடுத்தது போயிடலாம். இப்போது இந்த வலது காலை இப்படியே இப்படி மடக்கிறோம். மடக்கி வச்சு இப்படி இன்டர்லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்படியே இதிலே நின்றுடலாம். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரிலாக்ஸ். இந்த காலை முன்னாடி நீட்டிடலாம். அடுத்தது இடது கால். இடது காலை மடக்கிட்டு அப்படியே இன்டர்லாக் பண்ணி வச்சு ஸ்பைனை ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே உட்காந்துடலாம். ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரிலாக்ஸ். காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கையை சைடில் வச்சுட்டு ரிலாக்ஸ் யோர் லெக்ஸ்.
இப்போ 2 காலையும் சேர்த்து மடக்கணும். கை நல்லா இப்படி சுற்றி வந்து உங்கள் எல்போ அப்படி பிடிச்சிக்கோங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்துக்கணும். இதுலேயே உட்காரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். 2 காலம் முன்னாடி நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலாக பண்ணிவிட்டு 2 காலையும் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரிலாக்ஸ். இப்போது ஒரு காலை அப்படியே மடித்து வைக்கலாம். இந்த காலையும் அப்படியே மடித்து இந்த ஹீல்ஸ் மேலே இப்படி நம்ம உட்காரோம். இது பேர் வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் எப்போ வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்ல ஆசனம். ஓகே, மற்றதை வந்து ஆசனாங்களாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.